ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரா வந்து போகிறேன்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோவையும் நான் போடவே இல்லை. என்ன ஆச்சு? மதுரா போய் 4 நாள் மதுராவில் கூட நான் பண்ணியிருப்பேன். அங்கே மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெள்ளிக்கிழமை ராத்திரியே மதுரா கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே நேராக போய் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டு. 6 மணிக்கு வர அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு 9 மணிக்கு தான் கிளம்பிச்சு. போய் சேரும்போதே கிட்டத்தட்ட ராத்திரி 12, 15க்கு தான் போச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு அதுக்கப்புறம் ஆன்லைனில் புக் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு படுக்கவே கிட்டத்தட்ட மணி 2 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட் நம்ம மதுரா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரா போனோம். மதுராவில் நல்லா மதுராவில் மொபைல்லாம் அலௌடு கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். வெளியில் கூட்டமாக இருக்கிறதுனால வாங்கிடுவாங்க. நாங்கள் ரூம்லேயே எல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரூமில் வச்சுட்டு அங்கேயே கிளம்பும்போது என்னாச்சு அப்படின்னா, சரி மொபைல்லாம் எடுத்துக்கிட்டு பிருந்தாவன் போகலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். அங்கே தான் பார்த்திங்கன்னா பிருந்தாவனில் தான் மொபைல் என்னோடய பொண்ணு 50,000 மொபைல் வாங்கி கொடுத்துருக்கேன். புது மொபைல்னு இன்ஸ்டால்மெண்ட் இந்த மாதம் 10,000 இன்னும் நான் தான் லாஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மொபைல் என்னோடய 2 மொபைல் உண்டு. அப்புறம் என்னோடய எல்லாமே பேக்குக்குள்ளே வச்சுருந்தேன். ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாங்க. அவங்க மொபைல், ஹஸ்பண்ட் மொபைல் 5, 6 மொபைல் இருந்தது. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பிருந்தாவன் கிளம்பினோம். சரி கிளம்பும்போது தெரியல. அப்புறம் ஒரு பெரிய பேக்குக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். சாவி, இயர்ஃபோனு, அப்புறம் 2,000 பணம் எல்லாமே வச்சுருந்தேன். அங்கே போனவுடனே என்ன ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிருந்தாவனில் பயங்கரமான ஒரு கூட்டம். கூட்டமாக இருக்குன்னா மதுரா மாதிரியே பார்த்தீங்கன்னா மொபைலை வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் மொபைலை வாங்கி வைக்கல, அப்படியே விட்டுறாங்க, அப்படியே நசுக்கிட்டாங்க. நான் அப்படியே எனக்கு மூச்சு முட்டிடுச்சு. அப்படி நான் கற்றுன்னு கத்தினேன் பிருந்தாவனத்தில். ஐயோ! அப்புறம் கத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் விலகி வழி விட்டாங்க. எப்படியோ உள்ளே நசுங்கி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக வெளியில் வந்துட்டேன். என்றைக்குமே இந்த கூட்டமான இடத்தெல்லாம் போகாதீங்க. அப்போவே என் மொபைல்லாம் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பேக்கை பார்த்தா நல்ல வேலை எல்லாமே இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. அதுக்கப்புறம் நிதிவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே உண்மையிலே கிருஷ்ணர் ராத்திரி சாப்பாடெலாம் வைக்காங்க. காலையில் பார்த்தா இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ளே போகும்போது தான் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது பேக்கில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். 2 பழைய மொபைல் வச்சுருந்தேன்னா ஹஸ்பண்ட் திட்டினாரேன்னு பழைய மொபைலில் அப்படியே பேக்குக்குள்ளே போட்டுட்டேன். அதே மாதிரி ஃப்ரெண்டோட மொபைலும் போட்டேன். மற்றபடி என்னோடய பொண்ணோட மொபைல், என்னோடய மொபைல், இயர்ஃபோனு எல்லாமே இந்த பேக்குள்ளே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்துலேருந்து பின்னால் அப்படியே தள்ளினாங்க. நான் பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா, முதல்ல பேக்கை என் முன்ன நான் போட்டுருக்கணும். அதை போடாமல் சைடில் இருந்தேன்னா திடீர்னு தள்ளினோடனே என் பேக்கை பின்னால் இழுத்துட்டாங்க அப்படியே. பின்னால் பேக் இழுத்தோடனே என்னாச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இழுத்த உடனே திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் கூட்டத்தில் அப்படியே தள்ளிட்டாங்க. பார்த்தா ஜிப்பு ஃபுல்லாகவே திறந்தேன். அப்போவே எனக்கு பெரிய டவுட் வந்துருச்சு. என்ன ஜிப்பு திடீர்னு திறந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓரமாக நின்று பார்த்தா அதில் 2 மொபைல் இருந்து, அதாவது எடுத்து கீழே போட்ட 2 மொபைல். சரி மொபைல் இருக்குது போல இருக்குது, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 எட்டு வந்தோடனே ஒரு இடத்துல வெயிட்டே இல்லாமல் இருக்கேன்னு பார்த்தா அந்த பேக்கை காணும். அதில் என் பொண்ணோட 50,000 மொபைல், அப்புறம் என்னோட யூடியூப் முக்கியமான மொபைல், இதுவரை வச்சுருந்த அத்தனை தகவல், அந்த மொபைலு, அதுக்கப்புறம் சாவி, அது எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடி போய் போலீஸ்கிட்ட அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாருக்கிட்டையுமே ஓடி போய் சொன்னேன். அங்கே போங்க இங்கே போங்க அப்படி சொன்னாங்க. இந்த கூட்டத்தில் என்னால் போகவே முடியல. வாசல் வந்தோடனே அழுன்னு அழுதேன்னா என் மொபைல், என்னோடய மொபைல் போனால் போயிட்டு போகுது. ஆனால் என்னோடய பொண்ணோட மொபைலில் தான் அத்தனை படிப்பு சம்மந்தம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு முக்கியமான மொபைல்லாம் தயவுசெய்து வெளியில் கொண்டு போகவே போகாதீங்க அப்படின்னு நான் அழுன்னு போச்சு. என் யூடியூப்பே போயிடுச்சு. இனிமேல் எல்லாமே அது என்ன அதில் நம்பர் இருக்குது, கடகடன்னு எடுத்துருவாங்க. எல்லாத்தையுமே நம்பரை மாற்றி போட்டுருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். இந்த யூடியூப் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அழுன்னு அழுதுட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்து இது ஒரு ஆக்டர் வந்திருந்தார். அதனால் அவர் பக்கத்தில் தான் போனார். இன்னும் நேரம் சந்தோஷமாக வீடியோ எடுத்துருப்பேன். ஆனால் என் பக்கத்தில் தான் அவர் போனார். ஆனால் நான் அதுக்கப்புறம் அழுன்னு அழுது நாங்கள் நேரம் ஒரு இடம் பார்க்கல. நிதிபதி பார்த்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா கூட்டமாக ஏகப்பட்ட குறம். அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நீங்கள் கண்டிப்பாக சரி சொல்லி அவங்க ட்ராக் பண்ணி பார்த்தாங்க. ரிங்கு போய்கிட்டே பக்கத்தில் 100 மீட்டரில் தான் இருக்குது. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா கரெக்ட் லொக்கேஷன் தெரியல அப்படி சொல்லி சரி அதுக்கப்புறம் 2 தடவை ஹோட்டலுக்கு ஆள் அனுப்பினோம். ஆனால் நாங்கள் ஹோட்டலுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தெரியலை. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ என்னாச்சு, ஒரு பெரிய குரங்கு ஓடியே திடீர்னு என் பொண்ணு கண்ணாடி அங்கே ஏற்கனவே மதுராவில் கண்ணாடியே நீங்கள் போடக்கூடாது, கண்ணாடி போட்டால் குரங்கு பிடிங்கிரும் மொபைலு. உடனே ஓடி போய் சடக்குன்னு கண்ணாடி பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஏற்கனவே கதறி எழுதிக்கிட்டு இருக்கா, மொபைல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்தோட துக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியை பிடிங்கிட்டு போயிடுச்சு. பிடிங்கின கண்ணாடியை ஓடி போய் ஃப்ரூட்டி வாங்கிட்டு சொன்னாங்க. 2 ஃப்ரூட்டி வாங்கி போட்டோம். கூட்டமாக இருந்ததுனால வேற ஒரு குரங்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த கண்ணாடியை பிச்சு 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 மேலேருந்து அப்படியே தூக்கி விளையாடிக்கிட்டே இருந்து ஒவ்வொரு குரங்காக விளையாடி
இல்லாட்டி ஒரு சின்ன குரங்கு கையில் கொடுத்துச்சு. அந்த சின்ன அது வந்து இறங்கி வந்தது. அப்புறம் திருப்பி அதை கண்ணாடி வச்சுக்கிட்டு மேலே போய் கடிச்சு துப்பி அதை மேலே போட்டுருச்சு. கண்ணாடியும் போச்சு. அப்புறம் அழுது மணி நேரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டோம். அப்போ அழுதுகிட்டு என் மொபைல் போச்சுன்னு மிகப்பெரிய இப்போ கூட எனக்கு ரொம்ப ஒரு மனசு வந்து ரொம்ப என்னன்னே தெரியல. அப்படி ஒரு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன செய்யனே தெரியல. அப்புறம் நம்ம எங்கேயுமே போக வேண்டான்ட்டு சாப்பாடு கூட வேணாம், ஒருத்தருமே சாப்பிடலை. மதியம் நாங்கள் யாருமே சாப்பிடலை. அதனால் வந்து பேசாமல் வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்காரர் ஏசி கிழிச்சாரு. முக்கியமான மொபைல்லாம் எதுக்காக வெளியில் கொண்டு வரீங்க, ரூம்லேயே வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் ஃபோன் பண்ணி அப்புறம் 2-3 நாளைக்கு ரிங் போச்சு. ஆனால் கரெக்டான லொக்கேஷன் இருக்குது, நீங்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சரியான லொக்கேஷன் இல்லை, ட்ராக் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு வேறு வழி இல்லை, வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பர்சானா போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பர்சானா வந்து அங்கேயே 100 ரூபா கொடுத்தா கூப்பிட்டு போகிறாங்க. பர்சானா போனோம். அதுக்கப்புறம் வந்து அங்கெல்லாம் நான் மொபைல் கொண்டே போகல. இந்த ஒரே ஒரு மொபைல் தான் என் ஹஸ்பண்டோட பழைய மொபைல். அதுவும் இந்த ஃப்ரெண்டோட மொபைலோடு தான் வந்து பழச்சிது. ஹஸ்பண்ட் வந்து அவரோட மொபைல் அப்போ தான் கேட்டு சட்டைக்குள்ளே வந்து வச்சுட்டு அவங்க மொபைலை அவங்க வச்சுன்னா அப்புறம் 6 மொபைலும் என்கிட்ட கொடுத்ததுனால என்னால் பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் என் பொண்ணு மொபைல் போச்சு, என்னோடய மொபைல் போச்சு. ஹஸ்பண்டோட பழைய மொபைல் தான் வந்து இது இருக்குது. அதில் தான் இப்போ போட்டிருக்கேன். ஏன்னா நான் மொபைல் வாங்கி தான் இனிமேல் பண்ணணும். சரி அப்போ இது வந்து ஒரு படிக்காதவங்க கையில் வந்து மொபைல் கிடச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா படித்தவங்களா இருந்தால் அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் போச்சு தான் நினச்சேன். உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, என் இமெயிலுக்குள்ளே நுழைஞ்சி என்னோடய ஃபோன் நம்பர்லாம் அதை ரிமூவ் பண்ணிட்டு தன்னுடைய ஃபோன் நம்பர்லாம் வந்து போட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன இருக்குன்னா இந்த யூடியூப் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அவங்க எடுத்திருப்பாங்க. நான் கூட நினச்சேன், ஐயோ கஷ்டப்பட்டோம் அந்த யூடியூப் போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து ரிங் போய்கிட்டே இருக்கு, எதுவுமே பண்ணலை. ஒரு படிக்காதவங்கனால அப்படியே தூக்கி போட்டாங்க போல். ரிங் போய்கிட்டே இருந்து 2 நாள். அதுக்கப்புறம் தான் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சரி பணம்லாம் போயிட்டேனே ஏடிஎம் கார்டில் போய் ஓடி போய் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை ஏடிஎம் கார்டெலாம் அந்த அதில் வைக்கல. இப்போ சரி இதே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பர்சானா பக்கத்தில் கோகுல், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இடங்கள்லாம் வந்து போகலான்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் மொபைல்லேருந்து எடுக்க, அதனால நான் வீடியோவே எடுக்கல. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. கூட்டமாக குரங்குனாலே ஓடி ஓடி போவேன். அவ்வளோ கூட்டமாக குரங்கு. அந்த மொபைலில் அவ்வளோ வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோ கிட்டத்தட்ட 100-200 வீடியோ அந்த மொபைல் எடுத்தேன். எல்லாமே இந்த மொபைலோடு போச்சு. இப்போ பேக்கப் பண்ணி பார்த்தேன், எதுவுமே வரல. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து மறுநாள் அதுக்கப்புறம் ரூமில் வந்துட்டு சரி லோக்கலில் வந்து சும்மா சுற்றி பார்க்க அப்போ உள்ளதான் நான் எடுத்தேன். அதனால் அந்த பர்சானாவும் நான் எடுக்கலை. பர்சானா வந்து ஹஸ்பண்ட் மொபைல்லேருந்து கொஞ்சம் எடுத்தேன். அவர் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோடய பழைய மொபைலும் எடுத்து அத்தனை வந்து வீடியோ எல்லாமே அம்பா போச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி எல்லாம் நடக்க இப்படி போச்சுன்னு சொல்லி எல்லாருமே என்னை திட்டினாங்க. இப்படி வந்து ஹேண்ட்பேக் என்றைக்குமே வெளியில் போனால் தயவுசெய்து முன்ன போடுங்க. அதுவும் நிதிவனத்தை ஃபுல்லாகவே பிருந்தாவன் ஃபுல்லாகவே திருடிங்க கூட்டமாக இருக்காங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. நிதிவதன் வந்து பொருதா இருந்தால் யாராவது ஒருத்தரை நிற்க வச்சு அவங்க பர்ஸு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வந்து அவரை அனுப்புங்க. இல்லைன்னா அந்த பக்கமே போயிடாதீங்க. அந்த அளவு திருட்டு கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நான் என்னோடய பொண்ணுடைய 50,000 மொபைல் போனால் போயிட்டு போகுது, மொபைல் வாங்க முடியும். ஆனால் அவளுடைய படிப்புக்கு உண்டான அத்தனையுமே வந்து போச்சு. ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருந்தா. அதனால் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நிதிவனத்தில் அவ்வளோ பெரிய திருட்டு வந்து நடக்குது. நான் ஒரு நாளைக்கே வந்து எல்லோரும் மொபைல் பர்ஸு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட மொபைலும் வந்து போச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வயசான அம்மா அவங்க ஆதார் கார்டு பர்ஸை பிடுங்கிட்டாங்க. காசு இல்லாமன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. உடனே நாங்கள் 100 ரூபா கொடுத்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு இதுக்கு சரி வச்சுக்கோங்கம்மான்னு கொடுத்தோம். இப்படி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளை கும்பிடணும் அப்படி சொல்லி அங்கே வரோம். ஆனால் அவங்க வந்து கடவுளை கும்பிட வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பர்ஸை வந்து பிடுங்கிட்டு மொபைலை பிடுங்கி இப்படி வந்து நம்மளை அழ வைக்கிறாங்க. அதனால் இனிமேல் இந்த ஜென்மத்தில் இந்த மொபைல் கிடச்சா போவேன், இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் இந்த மதுரா பிருந்தாவன் அந்த பக்கமே நான் போக மாட்டேன், இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ மாரியம்மனுக்கு 1001 ரூபாய்க்கு வேண்டியிருக்கேன். அது போக கடவுளுக்கெல்லாம் வேண்டியிருக்கேன். கிடச்சா தான் போவேன், இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் நான் அந்த மதுரா பிருந்தாவன் பக்கமே போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் கடவுள்கிட்ட. இனிமேல் கடவுளை கும்பிடணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் என்னை வந்து நீ இப்படி வந்து துக்கப்படுத்திட்டாலே இனிமேல் இந்த பக்கமே நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் ஜென்மத்தில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம்.